Hi friends, இந்த வீடியோவில் பார்த்தீங்க அப்படின்னா பிகினர்ஸ் அதாவது ஃபாரெக்ஸ் ட்ரேடில் பிகினர்ஸ்க்கான பேசிக் கண்டென்ட் அதாவது அடிப்படையாக நம்ம தெரிஞ்சிக்க வேண்டிய விஷயங்கள் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ட்ரேடிங் டைம் கண்டிப்பாக நம்ம தெரிஞ்சுக்கணும். பேஸ் கரன்சினா என்ன, கோட் கரன்சினா என்ன, அதே மாதிரி லாட் சைஸு, பிப்பு, இதை மட்டும் தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். இதில் வந்து டைமிங் ஆஃப் ட்ரேடிங் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 4 செஷன் கொடுத்துருக்காங்க. ஸோ இது வந்து ஜிஎம்டி டைமில் தான் வந்து இந்த மார்க்கெட்டோடைய டைமிங் வந்து ஃபிக்ஸ் பண்ணியிருக்கு. இதில் யூரோப் டைம் பார்த்தீங்கன்னா 8 AM வந்து ஆரம்பிக்குது. அதே மாதிரி அமெரிக்கன் மார்க்கெட் பார்த்தீங்கன்னா 1 PM, ஏஷியன் மார்க்கெட்டு மிட் நைட்டில், பசிபிக் மார்க்கெட் பார்த்தீங்கன்னா 10 PM ரைட்டுங்களா. இது வந்து ஜிஎம்டி டைமில் இந்த டைமில் வந்து உங்களுக்கு வந்து மார்க்கெட்டு எந்த செஷன் வேணாலும் நம்மளுக்கு வந்து ட்ரேடிங் செஷனில் நீங்கள் செலக்ட் பண்ணிக்கலாம் உங்களோட கன்வீனியன்ட்டுக்கு. இதில் பார்த்தீங்கன்னா ஒரு 1 hour மட்டும் உங்களுக்கு வந்து நைட்டு 3:30 4:30 வரைக்கும் மார்க்கெட் வந்து ஷட் டவுனில் இருக்கும். ஸோ அதன் பிறகு எகெயின் வந்து ஒரு 23 hours வந்து மார்க்கெட் ரன்னிங்கில் தான் இருக்கும். நம்ம இந்தியன் டைம் பார்த்தீங்கன்னா நீங்கள் இந்த ஜிஎம்டி டைம் கூட ஒரு 5.5 hours வந்து ப்ளஸ் பண்ணிக்கிட்டிங்கன்னா நம்ம இந்தியன் டைம் கூட நீங்கள் இந்த ஜிஎம்டி டைம் வந்து மேட்ச் பண்ணிக்கிட்டு உங்களுக்கு எந்த டைமிங் வந்து கன்வீனியண்ட்டாக இருக்கோ அந்த டைமில் வந்து நீங்கள் ட்ரேட் பண்ணிக்கலாம். ஓகேங்களா. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா பேஸ் கரன்சி, கோட் கரன்சி. இப்போ பேஸ் கரன்சி அப்படிங்கிறது நம்ம எந்த கரன்சியை பை பண்ண போகிறோமோ அதுக்கு நம்ம இன்னொரு கரன்சி நம்ம கொடுக்கணும் இல்லைங்களா. ஸோ அந்த கொடுக்கக்கூடிய கரன்சி வந்து கோட் கரன்சி, நம்ம பை பண்ணக்கூடிய கரன்சி வந்து பேஸ் கரன்சி அப்படின்னு நம்ம சொல்லுவோம். ஓகேங்களா. இப்போ உதாரணமாக வந்து நீங்கள் டாலர் பை பண்ணணும், அதுக்கு நம்ம ஐஎன்ஆர் கொடுக்குறோன்னு வச்சுக்கோங்களேன். ஐஎன்ஆர் கொடுக்குறோம் அப்படின்னா ஒரு 72 rupees கொடுக்குறீங்கன்னா அது கோட் கரன்சி. நீங்கள் எதை பை பண்ணியிருக்கீங்க, டாலர் வந்து பை பண்ணியிருக்கீங்க. ஓகேங்களா. ஸோ எகெயின் வந்து அந்த 72 வந்து 73, 74 அந்த மாதிரி வேரி ஆகிட்டே போகும். அப்போ அங்கே எது வேரி ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஐஎன்ஆர் தான் நம்ம அதிகமாக கொடுக்குறோம் அல்லது கம்மியாக கொடுக்குறோம். பட் பேஸ் கரன்சி அது அமெரிக்க டாலர். ஸோ அதே போல் தான் இங்கே ஜிபிபி அப்படிங்கிறது பிரிட்டனுடைய பவுண்டுங்க, யூஎஸ்டின்றது அமெரிக்க டாலர். இப்போ இங்கே என்ன நடக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா பிரிட்டன் பவுண்ட்டை வந்து வாங்குறதுக்கு எவ்வளோ டாலர் பே பண்ண போகிறீங்க, ஒரு டாலருக்கு எவ்வளோ டாலர் பே பண்ண போகிறீங்க அப்படிங்கிறதான் நம்ம இந்த பேருடைய கான்செப்ட். ஓகேங்களா. இப்போ இதுவே வந்துட்டு லெஃப்ட் சைடில் வந்து வேறு கரன்சி இருக்குது அப்படின்னா அந்த கரன்சியோடைய மதிப்பை ஆப்போசிட்டில் கரன்சியை வச்சு தான் நம்ம வந்து கோட் பண்ணுவோம். ஓகேங்களா. ஸோ அப்போ பேஸ் கரன்சின்றது லெஃப்ட் சைடில் வரும், கோட் கரன்சின்றது ரைட் சைடில் இருக்கக்கூடியது. ஓகேங்களா. இது நெக்ஸ்ட் அடுத்தடுத்து நீங்கள் போகும்போது உங்களுக்கே ஒரு ஐடியா கிடைக்கும். ஓகேங்களா. அடுத்தடுத்த வீடியோஸ்லையும் இல்லை பை எக்ஸ்பீரியன்ஸ்லையும் நீங்கள் புரிஞ்சுப்பீங்க. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா லாட் சைஸ் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். அதுவும் பிகினர்ஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு லாட் சைஸ் வந்து நம்மளுக்கு நிறைய ப்ராஃபிட் வேணும் அப்படின்னு நினச்சிக்கிட்டு என்ன பண்ணுவாங்கன்னா லாட் சைஸ் வந்து பெரிய லாட்டாக போட்டாங்க அப்படின்னா உங்களுக்கு எவ்வளோ ப்ராஃபிட் வருதோ அதே அளவுக்கு லாஸும் கிடைக்கும். ஓகேங்களா. ஸோ அதனால் பிகினர்ஸ் வந்து மைக்ரோ லாட் யூஸ் பண்ணுறது நல்லது. மைக்ரோ லாட் அப்படின்னா என்ன சைஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 0.01 அப்படிங்கிறது மைக்ரோ லாட். மினி லாட் பாருங்கள் 0.1 அப்படிங்கிறது மினி லாட்டு. ஸ்டாண்டர்ட் லாட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 1.0 அப்படிங்கிறது ஸ்டாண்டர்ட் லாட்டுங்க. ஓகேங்களா. ஸோ எவ்வளோ குவான்டிட்டி நம்பர் ஆஃப் யூனிட்ஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா மைக்ரோ லாட்டுக்கு பாருங்கள் 1000 யூனிட் வந்து நம்ம ஏதாவது ஒரு கரன்சி நீங்கள் பை பண்ணுறீங்க அப்படின்னா 1000 யூனிட் தான் நீங்கள் வந்து வாங்குறீங்க. எவ்வளோ இந்த 0.01 நீங்கள் ஆர்டர் ப்ளேஸ் பண்ணும்போது உங்களுக்கு எவ்வளோ லாட்டு அந்த குவான்டிட்டி வந்து ரிசர்வ் ஆகிருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 1000 யூனிட்ஸ். அதே மாதிரி 0.1 லாட் நீங்கள் வந்து ஆர்டர் ப்ளேஸ் பண்ணும்போது நீங்கள் எவ்வளோ ரிசர்வ் பண்ணியிருப்பீங்க, 10,000 யூனிட்ஸ் வந்து ரிசர்வ் பண்ணிப்போம். நீங்கள் ஸ்டாண்டர்ட் லாட் போகும்போது பாருங்கள் உங்களுக்கு எவ்வளோ யூனிட் வந்து ரிசர்வ் ஆகிருக்கு அப்படின்னா 1 lakh யூனிட் வந்து ரிசர்வ் ஆகிருக்கு. ஓகேங்களா. இது வந்து இந்த லாட் சைஸில் மெயினாக தெரிஞ்சுக்க வேண்டியது 0.01 அப்படின்னா மைக்ரோ லாட், 0.1 அப்படிங்கிறது மினி லாட்டு, 1.0ங்கிறது ஸ்டாண்டர்ட் லாட். புரிஞ்சுதுங்களா. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா இந்த பிப்பு நம்ம சொல்லியிருப்போம் ஆல்ரெடி. இப்போ அடுத்த இதில் நம்ம பார்ப்போம் பிப்புனா என்ன அப்படின்ட்டு. ஸோ அது வந்து நெக்ஸ்ட் இதில் நம்ம கிளியராக எக்ஸ்பிளைன் பண்ணணும். ஜஸ்ட் இதில் வந்து நீங்கள் லாட் சைஸ் மட்டும் தெரிஞ்சுக்கோங்க. ஓகேங்களா. இவ்வளோ லாட்டு போட்டிங்கன்னா இவ்வளோ யூனிட் பை பண்ணுவீங்க. இந்த 0.1 போட்டிங்கன்னா 10,000 யூனிட், 1 லாட் போட்டிங்கன்னா 1 lakh யூனிட் வந்து ரிசர்வ் பண்ணுவீங்க. ஓகேங்களா. இந்த ப்ராஃபிட் பாருங்கள் இந்த 0.01 அப்படின்னு போடும்போது உங்களுக்கு ஒரு பாயிண்ட் வந்து வேரியேஷன் வருதுன்னா எவ்வளோ ப்ராஃபிட் வந்து உங்களுக்கு கிடைக்கும், ஒரு பாயிண்ட் வேரியேஷன் வந்துச்சுன்னா. ஓகேங்களா. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா 0.1 லாட் போடும்போது $0.33 வந்து நமக்கு ப்ராஃபிட் கிடைக்கும். அதே மாதிரி நீங்கள் ஒரு ஸ்டாண்டர்ட் லாட் போட்டிங்கன்னா $8.33 வந்து ப்ராஃபிட்டாக கிடைக்கும் ஒரு ஸ்டாண்டர்ட் லாட்டுக்கு. நீங்கள் அதே மாதிரி இங்கே லாஸ்ட் பாருங்கள், லாஸ்ட் இதில் ஒரு யூஎஸ்டி பேர் எடுத்துட்டீங்க, யூஎஸ்டி வந்து நீங்கள் கோட் கரன்சியாக வச்சுருக்கீங்க அப்படின்னா அந்த மைக்ரோ லாட்டுக்கு $0.1 வந்து கிடைக்கிது. அதே மாதிரி மினி லாட் எடுத்திங்கன்னா கோட் கரன்சி வந்து டாலராக இருக்கும் பட்சத்தில் மினி லாட் வந்து $1 கிடைக்கும். அதே மாதிரி ஸ்டாண்டர்ட் லாட் வந்து போட்டிங்க அப்படின்னா
லாஸ்ட் இதில் $10 கிடைக்கும். ஓகேங்களா? ஸோ இதுதான் வந்து ஒரு பிப்புக்கான கால்குலேஷன்ஸ். ஒரு பிப்புக்கு இவ்வளோ டாலர் கிடைக்கும். அப்போ நீங்கள் எவ்வளோ பிப்பு எடுக்க போகிறீங்க? உதாரணமாக நீங்கள் ஒரு நாளைக்கு ஒரு $2 வந்து ப்ராஃபிட் எடுக்கணும் அல்லது $5 எடுக்கணும் அப்படின்னா நீங்கள் 50 பிப்பு எடுத்தீங்கன்னா மட்டும்தான் இந்த மைக்ரோ லாட்டை வந்து பிளேஸ் பண்ணிவிட்டு 50 பிப்பு, அதாவது உங்களுக்கு ஒரு விலை வந்து பை ஆகுது அப்படின்னா 50 பிப்பு எடுத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு $5 ப்ராஃபிட் கிடைக்கும். ஓகேங்களா? ஸோ 50 இன்ட்டு இந்த 0.1 அப்படின்னு போட்டிங்கன்னா $5 ப்ராஃபிட் கிடைக்கும். சப்போஸ் வந்து மினி லாட் எடுத்திருக்கீங்க அப்படின்னா உங்களுக்கு 50 பிப்புக்கு $1 வீதம் எவ்வளோ கிடைக்குது? $50 ப்ராஃபிட் கிடைக்கும். அப்போ வந்து இந்த லாட் சைஸ் எவ்வளோ பெரிய ரோல் பண்ணுதுன்னு பாருங்கள். உங்களுக்கு பிப்பு அது கான்ஸ்டன்ட் பிப்பு தான், ஆனால் லாட் சைஸை பொறுத்து என்ன ஆகுது? உங்களுக்கு ப்ராஃபிட் வந்து சேஞ்சஸ் ஆகும். ஓகேங்களா? அதே ஸ்டாண்டர்ட் லாட் எடுத்தீங்கன்னா என்ன ஆகுது? 50 பிப்புக்கு $500 கிடைக்கும். நீங்கள் $500 தான் கணக்கு போட்டுக்கோங்க எவ்வளோ அப்படின்ட்டு. அதே நேரத்துக்கு உங்களுக்கு $500 லாஸ் ஆகும் வாய்ப்பு இருக்குது. அதையும் நீங்கள் மைண்டில் வச்சுக்கணும். ஓகேங்களா? நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா இங்கே வந்து பிப்பு பார்க்க போகிறோம். நான் ஆல்ரெடி சொல்லியிருந்தேன், பேஸ் கரன்சி லெஃப்ட் சைடில் இருக்கிறது பேஸ் கரன்சி, ரைட் சைடில் இருக்கிறது கோட் கரன்சி. இப்போ $1 வந்து ஒரு யூரோ வந்து ஹோல்டு பண்ண போகிறோம். அப்போ எவ்வளோ டாலர் பே பண்ண போகிறீங்க அப்படின்னா $1.1645 வந்து கொடுக்க போகிறீங்கன்னு அர்த்தம். ஓகேங்களா? சரி, இது வந்து இப்போது ஈரோட வேல்யூ வந்து அதிகமாகிட்டே இருக்குது அப்படின்னா நம்ம எவ்வளோ டாலர் கொடுக்கணும்? 1.1645678 இந்த மாதிரி மாறிக்கிட்டே போகும். ஓகேங்களா? ஸோ அப்போ அந்த லாஸ்ட் டிஜிட் பாருங்கள், இதுதான் பிப் அப்படிங்கிறது. ஓகேங்களா? இந்த லாஸ்ட் டிஜிட் தான் பிப்பு. இப்போ இந்த 45ங்கிறது 46ன்னு வந்தால் ஒரு பிப்பு வந்து ஏறி இருக்குன்னு அர்த்தம். ஓகேங்களா? அதே மாதிரி இறங்கியிருக்கு அப்படின்னா 44ன்னு வந்தால் இறங்கியிருக்கு, ஒரு பிப்பு இறங்கியிருக்கு அப்படின்னு அர்த்தம். ஓகேங்களா? நெக்ஸ்ட் பாருங்கள் யூஎஸ்டி ஜேபிஒய். இந்த கரன்சிக்கு பாருங்கள் அதனோட மதிப்பு அப்படியே 2000 மாறி இருக்கு. என்ன அர்த்தம் அப்படின்னா கோட் கரன்சி வந்து இதனோட மதிப்பு ரொம்ப கம்மிங்க. இப்போ அமெரிக்கா டாலரை கம்பேர் பண்ணும்போது ஜேபிஓடைய டாலர் மதிப்பு கம்மி. நம்ம சொல்கிறோம் இல்லைங்களா, $1 இந்தியன் ருபி வந்து 75 ரூபீஸ் தரணும் அப்படின்ட்டு. அதுபோல் யூஎஸ் டாலருக்கு ஜேபிஒய் எவ்வளோ ஜேபிஒய், அதாவது ஜப்பானுடைய எண் தரோம் அப்படின்னா 112.75, அதாவது 112.75 ஜேபிஒய் எண் வந்து நம்ம தரப்போகிறோம். ஓகேங்களா? இப்போ இந்த 75 அப்படின்னு 76 போச்சுன்னா இன்னும் கொஞ்சம் ஜாஸ்தியாக தரும். ஒரு பிப்புக்கான விலை வந்து ஜாஸ்தியாக கொடுக்கும். அதே மாதிரி 74 அப்படின்னு வந்துச்சுன்னா உங்களுக்கு ஒரு பிப்பு இறங்கியிருக்குன்னு அர்த்தம். ஓகேங்களா? ஸோ இந்த அண்டர்ஸ்டாண்டிங் இருந்ததுன்னா உங்களுக்கு ப்ரீவியஸ் இதில் சொன்னீங்களா ப்ராஃபிட் எப்படி எடுக்க போகிறோன்னா, இந்த ப்ராஃபிட்டே நமக்கு வந்து இந்த பாயிண்ட் எவ்வளோ ஏறுதோ அதன் அடிப்படையில் தான் நமக்கு ப்ராஃபிட் கிடைக்கும். ப்ராஃபிட் ஆர் லாஸ். ஓகேங்களா? ஸோ அப்போ வந்து நீங்கள் கண்டிப்பாக பிப்பு வந்து எது அப்படிங்கிறத நம்ம பார்த்துக்கணும். இந்த மாதிரி ஒரு 5 டிஜிட்ஸ் உள்ளதும் வரும். ஓகேங்களா? இதில் பாருங்கள், இது லாஸ்ட்டாக வருது இல்லைங்களா, இது வந்து 0.1 பிப்பு அப்படின்னு சொல்கிறோம். ரைட்டுங்களா? இதை தான் பிப்புன்னு நம்ம சொல்கிறோம். ஓகேங்களா? இது வந்து 8, 9, 10 அப்படின்னு வந்ததுன்னா ஒவ்வொரு பிப்பாக உங்களுக்கு கூட்டிகிட்டே போகுது அல்லது ரெடியூஸ் ஆகிட்டே வருது அப்படின்னு நம்ம எடுத்துக்கலாம். கீழே பாருங்கள், உங்களுக்கு 83 எக்ஸாம்பிள் கொடுத்துருக்கோம், 93. அப்போ எவ்வளோ ஒரு பிப்பு வந்து ப்ளஸ் ஆயிருக்கு. கீழே பாருங்கள் 68ன்னு வந்திருக்கு. 68லேருந்து 78 போகும்போது 10 பிப்பு வந்து அதிகமாக இருக்குது. ஓகேங்களா? அதே மாதிரி 468 அப்படின்னு இருக்குது. அதை 568ன்னு மாறும்போது 100 பிப்பு வந்து இன்க்ரீஸ் ஆகிருக்குன்னு அர்த்தம். லாஸ்ட்டில் பாருங்கள் 68லேருந்து 58 அப்படின்னா -10 பிப்பு, 10 பிப்பு வந்து குறைஞ்சிருக்குன்னு அர்த்தம். இப்போ இதனுடைய அடிப்படையில் தான் அங்கே உங்களுக்கு வந்து இருக்குது இல்லைங்களா, இதனுடைய அடிப்படையில் நீங்கள் என்ன லாட் எடுக்கிறீங்களோ அது வந்து மைக்ரோ லாட்டாக இருக்கலாம், மினி லாட்டாக இருக்கலாம், அது ஸ்டாண்டர்ட் லாட்டாக இருக்கலாம். அந்த லாட்டு கூட இந்த உதாரணத்துக்கு 100 பிப்பு நீங்கள் வந்து ப்ராஃபிட் வந்திருக்கு அப்படின்னா இதில் பாருங்கள் ஒரு மினி லாட் எடுத்திருக்கீங்க. ரைட்டுங்களா? மினி லாட் அப்படின்னா $1 கிடைக்குது. அப்போ $100 ப்ராஃபிட்டுங்களா? இது வந்து யூஎஸ்டி வந்து கோட் கரன்சியாக இருந்ததுன்னா. அதே மாதிரி ஸ்டாண்டர்ட் லாட்டாக இருந்தால் இந்த லாட் எடுத்திருப்பீங்க. அப்போ வந்து ஒரு பிப்புக்கு $10. அப்போ 100 பிப்புக்கு எவ்வளோ ஆச்சுங்க? $1000 ஆச்சுங்களா? ஸோ உங்களுக்கு வந்து கிட்டத்தட்ட 70,000 வந்து ப்ராஃபிட் கிடச்சிடும். அப்போது நீங்கள் வந்து இந்த பிப்பு அப்படிங்கிறது இந்த செகண்ட் டிஜிட்டில் வருது இல்லைங்களா, இது வந்து பிப்பு. அதே மாதிரி யூரோ யூஎஸ்டிக்கு வருது வந்து இந்த 4th டிஜிட் வந்து பிப்பு. ஸோ அதன் பிறகு பார்த்தீங்கன்னா 45, 645, 1640 இந்த மாதிரி தான் நம்ம வந்து கவுண்ட் பண்ணிக்கணும் பிப்பை. சரிங்களா? ஸோ இது கண்டிப்பாக இந்த ட்ரேடிங்கில் ஒரு இம்பார்ட்டன்ட் ரோலுங்க. அவசியம் இதை வந்து கொஞ்சம் டீட்டெயிலாக தெரிஞ்சுக்கோங்க. இந்த சார்ட்டில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு ஐடியா கிடைக்கும். ஓவராலாக நம்ம எந்த லாட்டை வந்து செலக்ட் பண்ண போகிறோம், பிப்புனா என்னன்னு நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம். அப்போ அந்த பிப்புக்கு வந்து கரஸ்பாண்டிங் பேருடைய ப்ராஃபிட் என்ன. அப்போ ஒரு பிப்புக்கு பார்த்தீங்கன்னா $0.1 நமக்கு ப்ராஃபிட்டாக கிடைக்குது. இங்கெல்லாம் பாருங்கள் 0.12 வந்து கிடைக்குது. சரிங்களா? ஸோ இந்த டிஃப்ரென்ஸ் நியர்பையாக நமக்கு அந்த கரஸ்பாண்டிங் பேருக்கு தகுந்த மாதிரி கிடைக்கும். இதை வச்சு நீங்கள் என்ன பண்ணலாம், அழகாக உங்களுடைய ப்ராஃபிட் என்ன லாஸ் என்ன அப்படின்னு நம்ம தெரிஞ்சுக்கலாம். தேங்க்யூ.